சார் வணக்கம். வணக்கம். விஜய்க்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கும் சார் எலெக்ஷன்ல அது? அதாவது விசில், விஜய், விக்கிரவாண்டி அதே மாதிரி வீலே சின்னமும் ஒதுக்கப்பட்டுருச்சு. அதாவது கடந்த ஒரு வாரமா பல பின்னடைவுகள், விசாரணை, படம் தொடர்பான அது இதுன்னு தொய்வடைஞ்சிருந்த தாவேகாவுக்கு வந்து விசில் அடிச்சு கிளப்பி விட்டுருக்கு. ஒரு பக்கம் குக்கர்ல இருந்த விசில் வேற ஒரு பக்கம் போய் வீன்னு அடிக்க ஆரம்பிச்சப்போ, இப்ப திரும்ப வந்து இந்த பக்கம் ஒரு புது விசில் வந்து ஊத தொடங்கியிருக்கு. இந்த விசில் சின்னம் ஒதுக்கீடு வந்து தோன்றிருந்த தாவேக்காவினருக்கு ஒரு உற்சாகமா எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு சத்தம் தான். சின்னம் கிடைக்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனாலும் விரைவா சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குன்றது ஏதோ ஒரு சமிக்கையை காட்டுது. அதாவது இது நம்ம ஒரு ஒரு 2-3 நாட்களா வந்து தாவேக்கா தொடர்பா நடந்துக்கூடிய பல்வேறு விவாதங்களுக்கான முற்றுப்புள்ளியா, அதாவது தேர்தலை புறக்கணிக்க போறாரு விஜய் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அதை வந்து உடைக்கிற விதமா விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அது ஒரு நல்ல பொலிட்டிக்கல்ல அடுத்த மூவ் ஆகுது. கடந்த 2-3 நேற்றும் இன்னைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல்ல தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. எல்லாமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தாவேக்கா மட்டும் ஏன் வழக்கம் போல மௌனச்சாமியாராவே இருக்குது, அமைதியா இருக்குன்ற போது விசில் அடிச்சு ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. பொதுவா அந்த அமைதியா இருக்கிற விஷயமும் சார். இப்போ என்னதான் வந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னா கூட, எதுவுமே பேசாம இந்த எலெக்ஷன் இருக்கிறதுல 1 மாசம் அமைதியா இருக்கிறதுன்றது நெகட்டிவா மாறிடாதா? இல்ல நான் என்ன அதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன். இப்போ மௌனமா இருக்குதுன்னா மௌனமாவா இருக்கு? அதாவது எவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு பாருங்க. இந்த 1 மாசத்துல இந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியில அந்த அரசியல் கட்சி எதுவுமே சொல்லல. அதோடைய மௌனத்தை 1000 வாய்களும் 1,00,000 கோணங்கள்லையும் அலசி முடிச்சாச்சு. நாளைக்கு அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டு எதுவுமே நான் சொன்னது இல்லையேன்னு சொல்லிடலாம் ஈஸியா. இவ்வளவு வேகமா இவ்வளவு மௌனம் வந்து இவ்வளவு வேகத்துல ஒரு கட்சியை வளர வச்சிருக்குன்னா அது ஒரு தாவேக்கா. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கைது பண்ணா கதறினவங்களையும் பார்த்துருக்கோம், கைது பண்ணி பஸ் எரிச்சவங்களையும் பார்த்துருக்கோம், கைது பண்ணும்போது முக்கியப்படுத்தி பேசினவங்களையும் பார்த்துருக்கோம். அமைதியா இருந்து ஒரு அரசியலை பண்ணலான்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. நம்ம பேசுங்க பேசுங்க பேசுங்கன்றோம், பேசவே இல்லை. அவங்க எதுவுமே பேசல. நீங்க சிபிஐ வழக்க எடுத்துக்கோங்க, கரூர் சம்பவமா இருக்கட்டும், ஜனநாயகன் இஷ்யூவா இருக்கட்டும், இவங்க பேசாமலே எவ்வளவு கோணங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு பாருங்க. இதோடைய எல்லா சந்தேகங்கள், வதந்திகள் எல்லாமே கடைசி விசாரணை வளையத்துக்குள்ள வர்ற அளவுக்கு பேசப்பட்டுருச்சு. அதாவது பொதுவா 4 பேர் காசிஃபா பேசக்கூடிய விஷயங்கள் கூட இப்ப இதெல்லாம் வந்து அவர் ஒரு வார்த்தையில நான் கரூர் சம்பவம் இப்படி நடந்ததுங்க, நான் இதுதாங்கன்னு அவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும், இல்ல ஜனநாயகனுக்கு எனக்கு பிரச்சனை இதுதாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் இந்த இஷ்யூ என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். இதை ரொம்ப கிளவரா அவங்க வந்து பொலிட்டிக்கலா ஒரு மௌனம் காக்குறாங்க. இது வெறும் சாதாரணமா மௌனம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த மௌனத்துக்கு அதாவது புத்தருடைய மௌனம்னு சொல்லுவாங்க. கடவுள் குறித்த கேள்விக்கு புத்தர் வந்து மௌனமா இருந்தாராம், மௌனம் தான் பதில்னு சொன்னாராம். ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன வருதோ அதை போட்டு அந்த மௌனத்தை நிரப்பிக்கலாம். அப்படிதான் விஜயோட அரசியலும். விஜயோட அரசியல் கேள்விகளுக்கு அவர் மௌனத்தை சாதிக்கிறது மூலமா சுத்தி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த மௌனத்தை நிரப்பி 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 அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அவங்களே இந்த மௌனம் தான் இவ்வளவு தூரம் விஜயை வளர்த்து கொண்டு வந்து விட்டுருக்கு. இதை கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்ச மௌனத்தை உடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு தியேட்டர்ல பறக்கிற விசில் சத்தம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வேற எதிரொலிக்குமா? அதாவது திரையில் ஒலிக்கிற விசிலும் தரையில் ஒலிக்கிற விசிலும் ஒன்றும் இல்லை. ஒரு கட்டடத்துக்குள்ள நீங்க விசில் அடிக்கும்போது சத்தம் அதிகமா இருக்கும். அதே வெட்ட வெளியில விசில் அடிக்கிறது விசில் சத்தம் கம்மியா இருக்கும். பயிற்சி தான் விசில் சத்தத்தை இனிமேல் வந்து அதிகப்படுத்தும். அதாவது இனிமேல் நீங்க தொண்டை கிளிய கத்தியாக வேண்டிய காலம் வந்துருச்சு. நீங்க வந்து தலைமை அமைதியா இருக்கலாம். இனிமேல் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க விசில் அடிச்சு உங்க சத்தத்தை அதிகப்படுத்தி நான் இருப்பிடத்தை காட்ட வேண்டிய அவசியம் இனிமேல் வந்துருச்சு. அதனால வந்து திரையிலும் தரையிலும் விசில் சத்தம் ஒண்ணு போல இருக்கும்ன்றது கிடையாது. திரைக்கு வந்து இன்னும் பயிற்சி தேவைப்படுது. இப்போ இதுல விஜய் கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ விஜய் யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒரு பக்கம் போயிட்டாங்க. விஜய் யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை, யாரும் விஜயை நம்பி வரவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயமும் பேசுறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, விஜய் சைடுல இருந்து யாருக்குமே வந்து சிக்னல் கொடுக்கலன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் அவ்வளவு தூரம் முக்குச்சு இல்லையா? என்னென்னமோ ட்வீட் போட்டு பார்த்துச்சு, அந்தர் பல்ட்டி அடிச்சு பார்த்துச்சு, சர்க்கஸ் மாதிரி தொங்கி கூட ராகுல் காந்தி முதற்கொண்டு ட்வீட் போட்டார். பதிலுக்கு ஏதாவது இவங்க சொன்னாங்களா?
எதுக்குமே சொல்ல. அதாவது எடப்பாடி வந்து கொடியை வச்சு ஆளை வச்சு கொடியை அசைச்சு கூட பார்த்துட்டாங்க. அந்த ட்ரெயின் நகரல, அந்த விசில் வீதல ஊதல. எந்த கூட்டணியுமே இல்லாம ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இல்ல, அது நீங்க கூட்டணியே சேர முடியாது. அதுதான் அதோடைய டிசைன். இப்ப நீங்க போய் கூட்டணிங்க இவ்வளவு கேவலங்கள் அரசியல்ன்ற பேர்ல நடக்குது இல்லையா? நம்ம நீங்க வந்து திமுகல இருந்து அதிமுகவுக்கு போறதோ, அதிமுக கூட்டணியில் ஒருத்தர் போய் சேர்றதோ, நேத்து ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு சேர்றதோ, இதனுடைய வெறுப்பை தான் புதிய கட்சிகள் அறுவடை செய்ய போகுது. அப்ப நீங்களும் அதுல ஒரு அங்கம் ஆயிட்டீங்கன்னா எப்படி அதை செய்வீங்க? இப்ப நாளைக்கு விஜய் போய் சேராருன்னா, விஜய் அழுத்தினதுக்காக விஜய்க்கு சிபிஐ கேஸ் இருக்கிறதுனால போய் சேர்ந்தாருன்னா, டிடிவிக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு தனியா நிக்கிறது தான் பலம். தனியா நின்றுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த இயக்கம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும், அந்த புதிய சக்திகள் இருக்கு இல்லையா, இளைஞர்களும் அவங்க விரும்புறது அதைத்தான் விரும்புறாங்க. இந்த கேடுகட்ட அரசியலுக்கு மாற்று ஏதாவது ஒண்ணு வேணும்ன்ற எண்ணத்துல இன்னொரு அரசியலுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. நீங்க இந்த அரசியலே மோசமா இருக்குனாலும் திரும்ப அரசியலுக்குள்ளதான் வந்து நின்னாகணும், வேற வாய்ப்பு கிடையாது நமக்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு நல்லதை தேடுவோம்னு வந்து நிற்கும் போது நானும் அதே மாதிரிதான் போனா விஜய் ஒண்ணும் இல்லாம போயிடுவாரு. வேணா துணை முதல்வராக கூட ஆகலாம் ஏடிஎம்கே கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு அரசியல்? ஆனா வெற்றி பெற முடியுமா? இன்னைக்கு கூட்டணிகள் தானே தீர்மானிக்குது. இல்ல, வெற்றி பெற முடியுமா முடியாதான்றத நீங்க நின்று பார்த்தா தான் தெரியும். இதுவரைக்கும் இருந்த களங்கள்ல வந்து அதை வேணா நீங்க சொல்லலாம். ஆனா மாற்றம் வேணும்னு விரும்புற ஒரு நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதான் நான் 57 தேர்தல் உங்களுக்கு சொல்றேன். காங்கிரஸ் வந்து அவ்வளவு தூரம் நாடே எதிர்பார்த்து நாடு மொத்தமும் காங்கிரஸ் தான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ 15 சீட்டு திமுக ஜெயிச்சது. அப்போ ஒரு மென்டாலிட்டிக்கா ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் வேணும். இது நமக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற எண்ணம் பெருவாரியான மக்களுக்கு வரும்போது அதை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பே தப்பா போச்சுன்னா மொத்தமாவே தப்பாயிரும். இது இவ்வளவு பேர் அரசியலுக்குள்ளேயே பங்கெடுக்க மாட்டான்ல. இப்ப விஜய் வர போய் தான் இவ்வளவு இளைஞர்கள் அரசியலுக்குள்ளேயே வர்றாங்க. இப்ப விஜய் இவ்வளவு தவறா இருக்குதுன்றதுனாலதான் அவன் இவ்வளவு நாள் அரசியலுக்குள்ளேயே வராம இருந்தான். அப்ப விஜய் வந்தா ஏதாவது செய்வாருன்ற நம்பிக்கையில தான் விஜய் பின்னாடி நிக்கிறான். அவர் பேசலைனாலும் இவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவனே உணர்ந்துக்கிறான். இப்ப அவரு இதே மாதிரி நான் போய் அங்க போய் நின்னுக்கிறேன்னா இப்ப பின்னாடி நிப்பானா? ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு விஜய். விஜய் பேசாம இருக்கிறதுனால நிக்கிறாங்களா இவங்க எல்லாம்? இல்ல, விஜய்னா உணர்றாங்க. விஜய் பேசாம அதை வந்து தனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத அவர் உணர்றாரு. இவங்களே உணர்ந்துக்கிறாங்க, இல்ல இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க, இவங்களே அவர் பல பிரச்சனைகளை இருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க. இதை வாயை விட்டு சொல்லிட்டா ஒரே வரியில முடிஞ்சிடும். அதுக்கு அவருடைய முகபாவனையும் சரியா பயன்படுது. வழக்கமா ஒரு திரையில இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் அவரோட. அவங்களோட ஸ்ட்ரைட்டா விஜய் இது வரைக்கும் வந்து எப்போ ஆடியோ ரிலீஸ் வந்தா பேசுவார் இல்லையா, அதுக்கு இடையில வேற எதுவுமே பேச மாட்டாரு. படத்துலதான் அவர் யாரு கூடயோ எதையோ பேசுற டயலாக தான் கூட பேசுறதாவும் தனக்காக பேசுறதாவும்ன்ற ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை ஒரு ரசிகனால ஏற்படுத்திக்க முடியும். அதே எமோஷனல் அட்டாச்மெண்ட் பொலிட்டிக்கல் வந்தோடனே வந்துருச்சு அவனுக்கு. பாவே அங்க பாரு, அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போறாரு, அங்க பாரு அவர் கருப்பு சட்டை போட்டு எதுக்கு போனாரு, மறுநாள் வேற கலர் சட்டை போட்டு எதுக்கு போனாருன்றதை முதற்கொண்டு டீகோடிங் பண்றாங்க. அப்ப ரொம்ப நுண்ணியமா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கி அணுகுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், பேசுறது நல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே 2026 எலெக்ஷன் அறிவிச்சு அந்த ரிசல்ட் வரும்போது விஜய் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு, விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு, எத்தனை ஜெயிச்சிருக்காரு அப்படின்றதானே மேட்ரு. அதை வச்சுதானே மக்கள் சக்தி அவருக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்ல, பேசிக்கா இப்ப நீங்க இன்னைக்கு டிடிவி ஏன் கூப்பிடுறீங்க? விஜய் போன தடவை டிடிவி எதுவுமே ஜெயிக்கல. ஏன் டிடிவி இந்த தடவை கண்டிப்பா கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் வந்து வெற்றியை தடுக்கக்கூடிய சத்யா டிடிவி இருந்தாருன்றதுனால தானே. அப்ப அந்த பவர் என்னன்றது தெரியுது இல்ல. அதே பவர் விஜயால தான் இவரால விஜய் உள்ள வர்றதுனாலதான் இவர் ஜெயிக்க முடியுது. விஜய் உள்ள வந்ததுனாலதான் இவர் தோத்தாருன்ற ஒரு பவர் உங்களுக்கு வந்து சேருது இல்ல. அப்ப உங்களுடைய பவர் என்ன, வேல்யூ என்னன்னு தெரியுது இல்ல. அப்ப நீங்க தவிர்க்க முடியாத ஒரு சத்தியா, வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது விஷயம், தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா மாறிடுறீங்க இல்ல நீங்க அங்க. அதுதானே தேவை ஒரு அரசியல் கட்சிக்கு லாங் டைமா நின்று போறதுக்கு. அப்போ அந்த நம்பிக்கை உங்க மேல எனக்கு ஏற்படுது இல்ல. இவ்வளவு வாய்ப்பு இருந்து இவர் இங்கிட்டும் போல அங்கிட்டும் போலப்பா, நமக்காக நின்னாரு, அதுல ஒரு பவரை காட்டாரு, திரும்ப அவர் கூட இருப்போம் நம்ம அப்படின்னு நிப்பாங்கல்ல. அப்படிதான் நீங்க நம்பிக்கையை பெற முடியும். ஒரு 5 சீட்டு ஜெயிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? மறுபடியும் இந்த அரசியல் குட்டைக்குள்ள சுத்துவீங்க.
இந்த தேர்தலில் ஒரு இடம் கூட வெல்லாமல் இருக்கிறது தான் விஜய்க்கு வளர்ச்சி. 5 எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா 2 எம்எல்ஏ பிஜேபி தூக்கிட்டு போயிடும். இல்லை என்கிட்ட போறாங்கன்னு வச்சிருங்க. அது எவ்வளவு பெரிய செட்பேக். ஒரு கட்சி எம்எல்ஏ கூட நம்மளால காப்பாற்ற முடியலன்ற என்ன வருமா இல்லையா? இல்ல ஜெயிச்சே பழக்கப்பட்டவர் அவருக்கு ஒரு தோல்வின்றது அரசியல் தோல்வி, அரசியல் சீட்டு எண்ணிக்கை வெற்றி தோல்வி மட்டுமே வெற்றி தோல்வி இல்லைன்னு சொல்றேன் நான். அதை தாண்டி ஒரு இமேஜ் வெற்றி இருக்குல்ல, ஒரு சஸ்டைன் பண்ணி நிக்க வைக்க நம்பிக்கையை பெறுறது இருக்குல்ல. இப்ப நீங்க திமுக ஜெயிக்குதுன்னே வச்சுக்கோங்க, 125 இடங்கள் திமுக ஜெயிக்குதுன்னு வைங்க, ஒட்டு மொத்தமா எல்லாருடைய ஆதரவோடைய 125 இடம் ஜெயிச்சிருக்குன்னு அர்த்தமா? இல்ல ஒரு பகுதியினர் ஓட்டு போட்டதுன்னா மிச்சம் இருக்க பகுதியினர் அதிமுக ஓட்டு போட போறாங்க. மிச்சம் இருக்கு. அப்போ யாருமே ஒரு பெருவாரியான எண்ணிக்கையோட வெற்றி பெறல. ஒரு சின்ன குழு ஓட்டளிச்சுதான் ஒரு குரூப் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? அப்ப யாருடைய வெற்றியுமே முழு வெற்றி கிடையாது, யாருடைய தோல்வியும் முழு தோல்வி கிடையாது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சத்தியா ஒருத்தர் வெளியில இருக்காருன்றதுதான் உண்மையான வெற்றி. அந்த சக்தி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. இங்க தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க சார்? அவங்க ஒரு வெற்றியை எதிர்பார்ப்பாங்கல்ல, விஜய் நிக்கிறாரு ஜெயிக்கணும், இப்போ ஒரு ஆர்வம் இருக்கு, இந்த தேர்தலில் கிடைக்கிற வெற்றி தானே அவங்களை அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட வைக்கும். இல்லைன்னா எல்லாரும் மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி போயிடாதா? இல்ல அது என்னன்னா, அப்படி ஒரு சினிமா கிடையாது அரசியல்ன்ற யதார்த்தத்தை அவங்க புரியணும். அப்பதான் புரிஞ்சாதான் அந்த அரசியல் சஸ்டெயின்குள்ள இருப்பாங்க. வழக்கம் போல நீங்க வந்தாரு சினிமாக்கும் அரசியலுக்கும் வந்தாரு, 10 சீட் ஜெயிச்சிட்டாரு, துணை முதல்வர் ஆயிட்டாருன்னா அவன் அரசியலை படிக்கவே மாட்டான். அப்போ நம்ம என்ன அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன ஒர்க் பண்ணணும்ன்ற எண்ணம் வரும். வெறும் இது மட்டும் நம்ம விசில் அடிச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு போறது இல்ல அரசியல். அப்போ நம்ம நிறைய பண்ணணும், அப்போ நம்ம பொறுப்போட நிறைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அவன் அழுத்தத்துல விஜயை பேச வைப்பாங்க. அதன் மூலமா விஜய் பேசுவாரு. அப்போ அதிகாரம் இல்லாத 5 வருடத்தை தனக்கு சேர்ந்த கூட்டத்தை தக்க வச்சாங்கன்னா விஜய் பேசி ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மக்கள் பிரச்சனைக்கு நின்னாகணும், எல்லாமே செஞ்சாகணும். அதுதான் ஒரு தலைவரா உயர்த்தும். அவரை பின்னாடி வந்தவங்களையே அரசியல் மயப்படுத்தும். அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை அவங்க தொடங்குவாங்க. எல்லாமே நம்ம யூகத்தின் அடிப்படையில தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, ஒரு தோல்வின்றது மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும் தாவேக்காக்கு. இந்த ஒரு மாசமா இருக்கிற அமைதி, இதுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் விஜய் என்னவா மாத்தோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரை அழுத்தம் கொடுக்குறாங்க, அவர் பயந்துட்டாரு, இதுக்கப்புறம் வெளியே வர மாட்டாரு, எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு, என்னென்னமோ பேசுறாங்க. எல்லாமே விஜயனுடைய கேரக்டர் பத்தி, அவர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அழுத்தங்கள் அவர் அப்படிதான் கொண்டு போய் நிறுத்திடும்னு பாக்குறீங்களா நீங்க? இல்லை என்னன்னா, இப்போ சிபிஐ கேஸுக்கு அவர் ஆஜராக போனது விட்னஸ் தான். விட்னஸ் விசாரணைக்கு தான் போயிருக்காரு. போனது அவர் விருப்பப்படி சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் தனியாக தான் போயிருக்காரு. போனவரை திரும்ப மறுபடியும் இன்னொரு சம்மன் கொடுக்குறாங்க. எனக்கு பொங்கலுக்கு லீவ் வேணும், நான் 4 நாள் கழிச்சு வரேன்றாரு. ஓகேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. திரும்ப அவர் விருப்பப்பட்ட நாளில் போகிறாரு. அவர் விருப்பப்பட்ட உடையை போட்டுக்கிட்டு போகிறாரு. அதே சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் போயிட்டு திரும்பி வர்றாரு இல்லையா? அப்போ இதில் எங்கே அழுத்தம் இருந்தது? இப்போ ஜனநாயகன் படம், அதுக்கு சென்சார் கொடுக்காம ஒரு கடைசி படம் ஒரு தேதியில ரிலீஸ் ஆகணும், அது ரிலீஸ் பிறகு நம்ம அரசியல்ல இறங்கலான்னு வெயிட் பண்றாரு. கடைசி படத்துக்கு ஒரு செக். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வருமா வராதான்ற கேள்விதான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஒரு நடிகரா அது அவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் இல்லையா? சரி, இந்த அழுத்தம் அவரை உடைச்சிடாதான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த அழுத்தத்தை கொடுத்து என்னத்தை சாதிக்க முடியும்னு கேட்குறீங்க? செயல்பட விடாம நிக்க வைக்கிறதுனா இது அழுத்தம் தான் அவரை செயல்படவே வைக்குது. இப்போ இதை நார்மலாக ரிலீஸ் பண்ண விட்டுட்டீங்கன்னா இது ஒரு இஷ்யூவே இல்லாமல் இந்த முடிஞ்சிருக்கும். 10 நாளில் பொங்கல் முடிஞ்சோடனே பொங்கலை சாப்பிட்டு வாயில தொடச்சிட்டு போயிருப்போம் நேரம். இது சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே வருது பாருங்க. இந்த இஷ்யூ ஒவ்வொன்றையுமே, அதாவது இந்த சிபிஐ விசாரணை ஆகட்டும், இந்த ஜனநாயகன் தடையாகட்டும், இப்போ விசில் கிடைச்சதாகட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர சேர எவ்வளோ பெரிய இமேஜ் கிரியேட் ஆகிட்டே வருது தொடர்ந்து. இது அதாவது இது அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணிக்காக அழுத்தம் கொடுக்குதுன்ற ஒரு வாதம் இருக்குல்ல, அது எவ்வளவு தப்பானதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியுமா? அது அதிமுக போல ஊழல் விஷயத்துக்காக கூட்டணிக்குள்ள போற கட்சிக்கு ஓகே. புதுசா தொடங்கப்பட்ட ஒரு கட்சியை நீங்க என்ன அழுத்தம் கொடுத்து நீங்க உள்ள கொண்டு வருவீங்க? அப்படியே விஜய் அழுத்தம் கொடுத்து நீங்க உள்ள கொண்டு வந்துட்டாலும் அதிமுக தொண்டர்களுக்கும் விஜய்க்கு பின்னாடி நிக்கிற புதிய அந்த ஜென்னிசெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுக தொண்டர்களே இதுல பாதி பேர் பாஜக கூட்டணியை விரும்பல. அதுலயே இவங்க விரும்புவாங்களா? இவ்வளவு அழுத்தம் கொடுத்து நீங்க போய் பாஜகவை இவ்வளவு பேச்சு பேசிட்டு திரும்ப போய் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே வாங்கன்னு சொல்லி பாஜக ஆதரவு இவ்வளவு நாள்
போட்டு சோசியல் மீடியால வெளுன்னு வெளுத்துட்டு மோடி வாழ்க்கைன்னு கோஷம் போட யாராவது முடிவாங்களா? பழைய ஆளுகளுக்கு வேணா உங்களுக்கு அரசியல்ல அது விஷயம் இல்லாம போகலாம். இது ஒரு புதிய தூய சக்தி, இவ்வளவு இளைஞர் சக்தி திரண்டு இருக்கும் போது இவங்களை அவ்வளவு ஈஸியா இது விஜய் நம்ம 1000 விமர்சனம் இருக்கட்டும். இல்ல விஜய் போயிடுவாரா போகலையா அப்படின்ற கேள்விக்குள்ளேயே நான் போல. என்னோடது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கட்சி தானே பிஜேபி. கொடுக்கும். மெர்சல் படத்துல ஒரு டைலாக் பேசினதுக்கு விஜய்க்கு என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களும் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் களத்துல இருக்காங்க. இவர் புது சக்தி வருது, திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபோர்ஸ் இல்லாம பண்றதும் அவங்களுக்கு தேவையா இருக்கலாம்ல. அது அவங்களுக்கு ஒரு நல்லது தானே. விஜய் இப்ப நீங்க இதெல்லாம் அவருக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்காம இருந்தா அந்த ஃபோர்ஸ் மூலியமா அரசியலை விட்டு வெளியேற்றலாம். 41 உயிர் போயிருச்சு இல்லையா? இவ்வளவு அது பெரிய சிபிஐ வரைக்கும் போயாச்சு. அடுத்து ஜனநாயகன் கடைசி படம் அதை வெளியிடாம போயாச்சு. இந்த நிலைமையில அரசியலை விட்டு வெளியேற முடியுமா விஜயால? வெளியே போயிருவாரு. இல்ல வெளியே போறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. இது லாக்டு இந்த ரூம். இதுல இருந்து நீங்க வெளியேறவே முடியாது. அப்படி நீங்க வெளியேறணும்னு நினைச்சீங்கன்னா கூட விஜய் இல்லாமலே இவங்க கட்சி நடத்துவாங்க. ஏன்னா அதுதானே நீங்க இப்ப ஒரு ஹீரோ உங்களை ஒருத்தர் போட்டு அடின்னு அடிச்சுட்டான் 3 சீன்ல. இப்ப 4வது சீன்ல நீங்க எல்லாத்தையும் ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப அடிக்கணும்ல. அப்புறம் தான் நீங்க ஹீரோவா இருப்பீங்க. அடிப்பாரா அடிக்குவாரா? அடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன 3 அடி முதல்ல அடிச்சாச்சு. நீ திரும்ப நீ அடிக்க போறது பிரம்மாண்டமா இருக்கணும்ன்றதுக்காகவே நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணு, திரும்ப நீ என்னை அடிக்கும் போது நாங்க வலிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் இதுல நடக்குது. இதுல எங்கேயுமே அழுத்தமான, அதாவது நல்லா எடுத்து பாருங்க, இவ்வளவு விஷயங்களும் இந்த 1 மாசமும் நம்ம தாவே காக்க எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். இவ்வளவு விசாரணைகளும் பொது வெளியில சோசியல் மீடியாவில் இவ்வளவு விசாரணைகள் வேற எதுக்காவது நடந்திருக்கா? விவாதங்கள் நடந்திருக்கா? எல்லாம் அவ்வளவு கான்சியஸா மொத்த கவனத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் குமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். இது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் இமேஜ் யோசிச்சு பாருங்க. எந்த கட்சிக்காவது இப்போ இது கிடைச்சிருக்கா? என்னென்னமோ முக்கி பாக்குறாங்க. 4 கூட்டம் போட்டுருச்சு திமுக. அதிமுக என்னென்னமோ என்டிஏல அவர் சேர்ந்துட்டார் இவர் சேர்ந்துட்டாருன்றதுலேயே 1000 விமர்சனம் வருது. இயல்பாவே ஒரு நபர்கிட்ட அந்த இமேஜை போய் சேர்க்கிறது விஜய்ன்றது போய் சேருது. அதாவது இது எனக்கு தெரிந்து இது பாஜக. அதாவது நீ ஏன் தம்பி மெதுவா நடந்து இவ்வளவு ஸ்லோவா போய்கிட்டு இருக்கீங்க, நம்ம பென்ஸ் கார் வந்திருக்கு ஏறுங்க, உங்களை கொண்டு போய் சரியான இடத்துல நாங்க இறக்கி விட்டுறோம் தம்பின்னு இறக்கி விடுற மாதிரி தான் இருக்கு. அப்போ அது உண்மைதானா? பி டீம் தானா? இல்ல, என்ன அனுமானத்தின் அடிப்படையில நம்ம பி டீம்னா பி டீம் இல்லைன்ற வார்த்தை வெளிவரணுன்றதுக்காக தான் இவ்வளவு. அதை உடைக்கிறதுக்கு தான் அவங்களே ஹெல்ப் பண்றாங்க. அப்படித்தான் இது அரசியலா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படித்தானே இருக்கு. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒரு 500 கோடி ரூபா ஜனநாயகம், அது ஒரு விஷயமே கிடையாது அரசியல்ல இல்லையா? ஒரு படத்தை வச்சு சரி படம் நாளைக்கு இப்போ கடைசியா ஹைகோர்ட்ல இருக்கு, நீ கடைசியா என்ன ஒரு விவாதம் பண்ணி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு கூட வைங்களேன். எலெக்ஷன் டயத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய இமேஜ் யோசிச்சு பாருங்க. மொத்தமா பிரச்சாரத்துக்கு டயம் நீங்க தேட்டர் ஃபுல்லாவே பிரச்சார மேடைகளா மாறிடும். நீங்க சொல்றத பார்த்தா மோடிஜி தான் விசிலே வாங்கி கொடுத்துருக்காரு போல. ஊதியே விட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அநேகமா 2 தடவை ஊதி பார்த்துட்டு கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அதன் மூலியமாக என்ன பலன், அந்த பலன் அதாவது அது எப்படி ஒரு காலம் எல்லாருமே லாங் டேர்மா யோசிச்சு ஒன்று செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கான ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க கொண்டு நிப்பாட்டுறாங்க இல்லையா? அது தாவேக்காக்கு பயன்படக்கூடியதா மாறலாம். ஏன்னா சின்னதா ஒரு இடத்துல மைக் ஏதோ சரியா கேட்கல, அதுக்கு திமுக காரணம்னு சொல்லி பேசினாங்க டிவி கேல. ஒரு படமே ரிலீஸ் ஆகல, அது மத்திய தணிக்கை வாரியம் ஒரு வார்த்தை பேசலையே, சந்தேகம் வருது. அது அவங்க அரசியலே மௌன அரசியல்னு ஆயிருச்சு இல்ல. இப்ப இது ஐயோ இது இதனாலதான் இது இருக்குமா? இல்ல, எல்லாத்துக்கும் மௌனமா இருந்தா பரவாயில்ல. நீங்க திமுகனா மௌனமா இருக்கிறது இல்லையே. ஹை டெசிபிள்ல பேசுறாரு விஜய். பிஜேபினா அப்படியே மியூட்டுக்கு போயிடுறாரு. அதான் இது எல்லாத்தையுமே அவங்க ஏன் ஜனநாயகனுக்கு நீங்க ஏன் பேசல, கரூர் விஷயத்துக்கு ஏன் பேசல, சிபிஐல நீங்க என்ன சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் வெளியே சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான். இதை சொல்லிட்டா இது முடிஞ்சிடும். சொல்லாம விட்டோம்னா இப்ப நம்ம பேசுறோம்ல, இதுக்கு பின்னாடி அதுவா, அதுக்கு பின்னாடி இதுவா, கடைசி இது எதுவுமே இல்லாம கூட போகலாம் யாருக்குமே. ஆனா என்னன்னா இந்த யூகங்கள் வளர்த்துக்கிட்டே போகுது.
அதை அந்த கட்சி நல்லா உணர்ந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கவே போறோம் கடைசி வரைக்கும். அந்த பேசுறது அவங்களுக்கு வளர்ச்சியும் லைம்லைட்லையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும். இப்போ இதுவரையும் சார் டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் 2 பேருக்கும் தான் போட்டின்னு. ஏடிஎம்கேவும் கொஞ்சம் அப்படி டல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனா லாஸ்ட் 2 டேஸ்ல அவங்க பண்ணியிருக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க திருப்பி லைம் லைட்டுக்கு வந்த மாதிரி தெரியுது. இது விஜய்க்கு ஒரு செட்பேக்கா இருக்காதா? இல்ல அதான் என்னன்னா அது ஊதி பெருசாக்கப்படுது. அதாவது ஒரு கூட்டணியோ ஒரு விஷயமோ வந்து ஒரு இயல்புல நடக்கணும். இப்போ டிடிவி வந்து ஏடிஎம்கேக்குள்ள இணைஞ்சதை பத்தி தான் நீங்க சொல்றீங்க. அது 2 நாளா அந்த கூட்டணி பலமாயிருச்சு, என்டிஏ கூட்டணி பலமாயிருச்சு வச்சிருச்சுன்னு. அது எப்படி இயல்பா இணைஞ்சிருக்கணும்னா, இப்ப வந்து எடப்பாடி வந்து டிடிவி வந்து எந்த கூட்டணியில இணைஞ்சிருக்காரு? ஏடிஎம்கே கூட்டணியில தானே இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச போது ஏடிஎம்கே ஆட்கள் யாருமே இல்லையே. வாழ்த்து சொல்லிட்டாருல. வாழ்த்து சொல்றதாங்க முக்கியம். எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு உங்களுக்கு எனக்கும். நான் உங்களை ஒழிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னே நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். நான் அதை விட்டு இறங்கி ஒரு படி வந்து உங்களோட இணைய வரேன். நீங்க திரும்ப வந்து ஒருபடியா இறங்கி வந்து கை கொடுக்க வேண்டாமா? எங்கேயோ இருந்துக்கிட்டு தம்பி வாப்பா கமெண்ட் உள்ள வா அப்படின்னு நான் கூப்பிடுறது. அப்போ இந்த இணைப்பை விரும்புனது யாருன்னா பிஜேபி மட்டும்தான் விரும்புதுன்ற மாதிரி தானே ஒரு தோற்றம் உருவாயிருக்கு. இப்போ நான் ஒருபடி இறங்கி கீழே வந்து நான் என் வாழ்க்கையிலே எதிரின்னு உங்களை ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் கட்சியே ஆரம்பிச்சேன். உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிறகு நான் தூக்குல தொங்கிடுவேன். இதெல்லாம் டிடிவி சொன்ன வார்த்தைகள் இல்லையா? இன்னைக்கு வந்து இது எங்க பங்காளி சண்டைன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க உங்க தன்மானத்தை விட்டு நீங்க போய் ஒரு கூட்டணி வைக்க போறீங்க. வைக்க போற இடத்துல நீங்க யாருக்காக நீங்க உங்களை விட்டு கொடுத்து விட்டு போவர் கெட்டு போவது இல்லைன்னு ஒரு டயலாக சொல்லி போய் இணையும் போது எதிர்த்தாப்புல இருக்கவரு விட்டு கொடுத்து வரணும்ல. வந்து இப்ப முதல் சந்திப்பு, இதுக்கப்புறம் நீங்க சந்திக்காமலே கூட போங்க. இந்த மோடி வர மேடையில வராம போயிருவாங்க. மோடி வர மேடையில எல்லாரும் தான் வர போறாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் தான் கிட்டத்தட்ட நான் 1,00,000 பேரை கூட்டுவேன்னா 1,00,000 பேர் தான் வந்து கூப்பிட போறாங்க. அது ஊரை கூட்டி நடத்துற மாநாட்டுக்கு யாரு வந்தா என்ன? உங்களுக்கு உண்டான மரியாதை என்ன? உங்களுக்கு எனக்கு சண்டைங்க. நான் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்னா நான் வந்து உங்கள்கிட்ட கை கொடுக்குறேன், நீங்க என்கிட்ட கை கொடுக்கறது தானே ஒரு மரியாதை. அந்த மரியாதை இல்லாத கூட்டணிக்குள்ள ஒருத்தர் போய் இணைகிறாரு. அது எதற்காக டிடிவிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா, முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான். இது வரைக்கும் அதிமுகவுக்கு தான் முக்குளத்தோர் வாக்கு அளிச்சுக்கிட்டே வர்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி, ஜெயலலிதா இருந்த காலத்திலையும் சரி, ஒரு கட்சியினுடைய பேக் போனா முக்குளத்தோர் தொடர்ந்து வந்து தங்களுடைய வாக்குகளை மொத்தமா அளிச்சுக்கிட்டே வர்றாங்க. உங்களுக்காகத்தான் எடப்பாடிக்கு ஓட்டு போடாம மொத்த பேரும் டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா? உங்களுக்கு வழங்கப்பட்ட துரோகத்துக்காகவும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. அது வரைக்கும் 3 முறை சிஎம் பதவியை ஓபிஎஸ் கொடுத்து திரும்பி கொடுத்தாரு ஓபிஎஸ். ஒரு தடவை எடப்பாடி கொடுத்து திரும்பி வாங்க முடியல. இந்த துரோகத்தை நீங்க பண்ணதுக்காக நாங்க சமூகமா சேர்ந்து டிடிவி பின்னாடி நிக்கிறோம்னு சொல்லி நின்று ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் அதிமுகவே தோத்தது இல்லையா? நிறைய இடங்கள்ல 20 ஓட்டு 50 ஓட்டு 2000 ஓட்டு நிறைய இடத்துல தோத்தது. அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் தன்மானத்துக்காக உங்க பின்னாடி நிற்கும் போது இப்ப திரும்ப இந்த ஒரு விஷயம் வரும்போது நீங்க எப்படி இருந்திருக்கணும்? இல்ல இது தனிப்பட்ட டிடிவி தினகரனோ இல்ல அமமுகன்ற ஒரு கட்சிக்கோ வந்து நலனை மட்டுமே இதுல யோசிக்க கூடாது. சசிகலா இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் எடப்பாடி கட்சியில சேர்க்கணும்ன்றது தானே கோரிக்கை. ஏன்னா இது வந்து வெறும் கட்சி விஷயம் இல்லை. ஒரு சமூகம் மொத்தமா உங்களுக்கு வாக்களிச்சிருக்கு இத்தனை ஆண்டு காலமா. அதுக்கு நாங்க இந்த கட்சிக்குள்ளேயே இருந்தாங்கன்ற ஒரு 3 பேர் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காங்க. அவங்கள சேர்த்துக்கிட்டு இந்த கட்சி எங்களுக்கு உண்டான பங்கை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் உங்களை ஆட்சியில நாங்க உட்கார வச்சிருக்கோம். ஒரு சமூகமா அந்த சமூகத்தை வளர்க்கல அந்த கட்சி. தனிநபர்களை வளர்த்திருக்கு. தனிநபர்கள் அதனால வளர்ந்துட்டாங்க. சமூகமா எதுவுமே அந்த சமூகத்துக்கு என்ன பெரிய வளர்ச்சி எதுவும் செஞ்சிடல. சரி ஓகே பரவாயில்ல, இந்த நபர்களையா சேர்த்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய காலத்துல கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த 3 பேர் மட்டும் தனிநபர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டா சமூகத்தை மொத்தமா சமூக ஓட்டையை வாங்கிக்கலாம்னா இதுல யார் பலனடைய போறான்னா பாஜக தான் பலனடைய போகுது. ஏடிஎம்கேக்கு இது ஒரு லாபம். ஏடிஎம்கேக்கு எந்த லாபமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இப்ப என்ன நினைப்பான், இவ்வளவு பேர் நம்ம 3 பேரும் யாரையுமே சேர்க்கல. சசிகலா இப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சுன்றதுனால ஓபிஎஸ் இது டிடிவியை சேர்த்துக்கிட்டாப்ல. இப்ப ஓபிஎஸ் சசிகலாவின் நிலைமை என்னன்றது தெரியல. நாளைக்கு நீங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு பாஜக ஒரு 2 சீட்டு ஒதுக்கி இதுல 3 சீட்டு அடாப்ட் ஆகி உள்ள போயிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. இப்ப இவங்க போனதுக்காக ஓட்டு போடுவாங்களா? இது எப்படினாலும் எடப்பாடி வந்து இறங்கி வரல. எடப்பாடி அவர் இடத்துலயே தான் நிக்கிறாரு ஸ்ட்ராங்கா. இவங்க இறங்கி போய் தன்மானத்தை விட்டு போயிட்டாங்க. இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடுறது, இவை 2 பேருக்கு ஓட்டு போடுறத விட பேசாம நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம்னு அந்த ஒரு சமூகம் மொத்தமா முடிவெடுத்துரும்ல. எது எப்படியோ ஆனா என்டிஏக்கு தான் ஓட்டு போடலாம். யாரை வளர்க்குறீங்க நீங்க? உங்களுடைய ஒரு தனிப்பட்ட இப்போ இதனால அதிமுக பலன்னா நீங்க அதிமுக பலன் பெறணும்ன்றது தானே உங்களுடைய குறிக்கோள்.
இப்ப இந்த பலன் அதிமுக போய் சேர போறதே கிடையாது. அது ஒரு சின்ன ஈகோ விட்டு வெளியே வர்றதுனால கிடைக்கக்கூடிய பலனை அந்த ஈகோ வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி கிடைக்கும்? வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க டிடிவி வீட்டுல போய் கூட கூப்பிட வேண்டாங்க, ஒரு இடத்துல தானே சந்திக்கிறீங்க, 2 பேரும் நேர்ல இருந்து சந்திச்சா என்ன? முதல் சந்திப்பு ஒரு தடவை நேர்ல இருந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாட்டு ஓம் பிரச்சாரத்தை பாருங்க. சாரிப்பா, நம்ம நினைச்சோம் இன்னைக்கு நமக்கு அம்மாவுடைய ஆட்சி, நீங்க அம்மா பேரையே கட்சியில வச்சிருக்கீங்க, அதனால நம்ம ஒண்ணு போல பயணிப்போம் அப்படி வழக்கமா உருட்டுவீங்கல்ல. அது இந்த பக்கம் லெப்ட்ல இவர் உருட்டுட்டும், ரைட்ல அவர் உருட்டுட்டும், ரெண்டையும் சேர்த்து உருட்டவா செய்யுங்களேன். அதையும் செய்ய மாட்டீங்க. என்னதான் அப்போ அதாவது மக்கள் தெரிந்து கொள்ளணும், ஜாதியின் அடிப்படையிலேயோ மதத்தின் அடிப்படையிலேயோ ஓட்டளிக்கிறத நிறுத்தினால் மட்டும்தான் நமக்கு என்ன கோரிக்கை, மக்கள் சார்ந்து யார் பணியாற்றுறாங்கன்றதை இதன் மூலமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சமூகமும் இதே போல அரசியல் கட்சிகளால தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த சமூகம் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கா? இது சிறுபான்மையினருக்கும் பொருந்தும். மொத்தமா கண்ணை மூடி ஒரு கட்சியை ஆதரிக்க கூடாது. நமக்கு அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, அதற்கு யார் சரியா இருப்பாங்கன்ற அணுகளோட ஒரு கட்சியும் அப்படி யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது இது போல ஒரு துரோகத்தை பண்ணி வெளியேறும் போது அதற்குண்டான கேள்விகளையும் ரொம்ப அழுத்தமா கேட்கணும். அப்பதான் நாளை பின்ன இது மாதிரி ஒரு விஷயம் செய்யறது. இப்போ டிடிவி இணைஞ்சது இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக போது, இப்ப நாளைக்கு சசிகலாவோ ஓபிஎஸ் ஒரு சிந்தனை வரும் அவங்களுக்கு. இது ஜஸ்ட் லைக் தேட்டா ஒரு அரசியல் இது இது அதாவது என்ன சொல்றது, இது இதெல்லாம் சாணக்கியத்தனம். ஒரு அரசியல் சாணக்கியத்துல அரசியல் இதெல்லாம் நீங்க அப்படி இணைஞ்சு இன்னைக்கு நாளைக்கு 9 தொகுதி டிடிவி ஜெயிச்சுட்டாருன்னா நாளைக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருப்பார்ல. அப்படியே அப்படி எல்லாத்தையும் அரசியலுக்காக சமரசப்படுத்திக்குவீங்கன்னா எதுக்குதான் இது மத்ததெல்லாம் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு தன்மானம் வேண்டாமா, ஒரு விஷயம் வேண்டாமா? உங்க பின்னாடி இவ்வளவு பேர் நின்னவங்களை கோமாளி ஆக்கிட்டு போய் நான் வாட்டி எனக்கு ஒண்ணு இல்லை, இது எங்க பங்காளி சண்டைன்னா அவமானமா. அதாவது இந்த 2 மாதம் இனிமேல் நடக்கக்கூடிய 2 மாதமும் நமக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்மளோட நலனை மக்களோட நலனை எந்த அரசியல் கட்சியும் யோசிக்க போறதே இல்லை. அவங்க தனிநபரா அவங்களுக்கு எது லாபம், அவங்க கட்சிக்கு எது லாபம், அவங்க அதன் மூலியமா அதிகாரத்துக்கு எப்படி போகலான்றது மட்டுமே தான் சிந்திப்பாங்க. சிந்திச்சுட்டு கடைசி அந்த தூக்கி நம்ம தலையில போடுவாங்க. உங்களுக்காகத்தான் நாங்க போய் சேர்ந்தோம், உங்களுக்காகத்தான் நாங்க இது செஞ்சோம், மக்கள் இதை விரும்பினாங்க. யார் விரும்பினா? உங்களை நீங்க விரும்புறீங்க, நான் உங்க விஷயத்த செஞ்சுக்கிறீங்க, உங்க நலனுக்காக ஒருத்தர் இங்க இருந்து அங்க போறீங்க, அங்க இருந்து இங்க வரீங்க. இது ஒரு வருஷம் ஒரு காலம் வரைக்கும் செஞ்சீங்க. ஒரு 30 வருடம் இந்த அரசியல் இருந்து போயிடுச்சு. இது ஒரு புதிய தலைமுறை இந்த அரசியலுக்குள்ள வருது. அப்போ ஒரு அரசியலை எப்படி பார்க்கணும்ன்றது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வலியையும் வேதனையை ஏற்படுத்தணும் இந்த அரசியல்வாதிகள் கொஞ்சமா நினைச்சு பாக்குறீங்களா? குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக மாறினு கூட சொல்லுங்களேன் வெளியே. இப்போ சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் டிஎம்கேல போய் சேர்றாங்க. ஓபிஎஸ் கேம்ப்ல கிட்டத்தட்ட 3/4 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. வைத்தியலிங்கம் அதுல லேட்டஸ்ட் அடிஷன். இதை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸோட எதிர்காலம் கேள்விக்குறியாகுதா இல்ல திமுக மேலும் பலமாகுதா? அது என்னன்னா திமுகவுடைய அதிமுகவுடைய பி டீம் தான் திமுக. இது என்ன புதுசா இருக்கு சார்? ஆமா, அதாவது செந்தில் பாலாஜி அங்க இருக்காரு, சேகர் பாபு அங்க இருக்காரு, ராஜகண்ணப்பன் அங்க இருக்காரு. எல்லா அதிமுகவினுடைய முக்கிய பெரிய லீடர்கள் எல்லாருமே திமுகவுக்கு போயிட்டாங்க. அதாவது தேர்தல் ஆட்சிக்கு முன்பு தேர்தலை ஒட்டினாக இப்போது அப்படின்னு இந்த 2ஆ பிரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேர்ந்த அதிமுகவினர், இப்ப எலெக்ஷனை ஒட்டி சேரக்கூடிய அதிமுகவினர். வேற வழியும் இல்லை அதிமுகவுக்கு. ஏன்னா ஏன் அவங்களால அதிமுகல இருந்து திமுகல போய் ஈஸியா அடாப்ட் ஆக முடிஞ்சதுன்னா திமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. அது ஒற்றை தலைமையின் கீழ் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. கருணாநிதி இருந்த வரைக்கும், கலைஞர் இருந்த வரைக்கும் என்னன்னா அது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க அந்த மாவட்டத்தை தனியாவே குறுநில மன்னர் போலவே ஆட்சி செய்வாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ள கலைஞர் போனா கூட அந்த மாவட்ட செயலாளரை கேட்டுதான் போவாரு. இதுல என்ன செய்யலாம், அதுல என்ன செய்யலாம்னு எல்லாத்தையுமே விவாதித்து கடைசி முடிவை கலைஞர் எடுப்பாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக அப்படி இல்லை. எப்படி ஜெயலலிதா இருந்தாரோ அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் திமுக இருக்காரு. மொத்த முடிவுகளையும் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் மொத்தமா ஸ்டாலின் குமிஞ்சிருச்சு. அவர் ஒற்றை மனிதர் தான் மொத்த திமுக ஆயிருச்சு. அப்போ இந்த ஒத்த சேனல்ல ஒர்க் பண்ணி பழக்கப்பட்டவங்க அதிமுகவினர். அவங்களால இப்ப ஈஸியா போய் திமுகக்குள்ள அடாப்ட் ஆக முடியுது.
இந்த எந்த ரூட்ல இந்த சேனல் ஈஸியா போய் நம்ம ரீச் பண்ணலாம்னு அவங்க ஆல்ரெடி ரீச் பண்ணி பழக்கப்பட்டிருக்காங்க. இங்க பேசிக்காவே கட்சி அமைப்பாவே ஒன்னா இயங்கக்கூடியது திமுகவும் அதிமுகவும் தான். அது என்ன அமைப்பு ரீதியா என்னென்ன இருக்குதோ அப்ப எல்லாமே ஈஸி அவங்களுக்கு. இதே ஒரு தேசிய கட்சியில போய் சேர முடியாது. தேசிய கட்சியில இருக்கிற அமைப்பு முறையே வேற. அதுக்குள்ள ஈஸியா போய் ஒரு காங்கிரஸ்லயோ பிஜேபிலயோ வந்து ஒரு திராவிட கட்சியில இருந்து ஒருத்தர் போய் ஈஸியா அடாப்ட் ஆக முடியாது. அதே நேரத்துல திமுக அடாப்ட் ஆகுறது ரொம்ப ஈஸி. இன்னொன்னு ஆல்ரெடி செஞ்சு பழக்கப்பட்டிருக்கிறதுனால ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா இதுல கவனிக்க வேண்டியது, இத்தனை வருடம் இது வந்து திமுகவுக்கு மட்டும் சொல்லல, நான் அதிமுக மற்ற கட்சியில எல்லாத்துலயுமே சொல்றேன். ஒரு கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டன் இத்தனை வருடம் அந்த கட்சிக்காக உழைச்சு ஒரு இடத்துல இது நம்ம வந்து அடைஞ்சிடலாம்னு நிற்கும் போது டக்குன்னு இன்னொரு கட்சியில இருந்து ஒருத்தர் மாத்தி வந்து பேமெண்ட் அடிச்சு அந்த இடத்த வந்து ஈஸியா பிடிச்சிடுறாரு இல்லையா? அது வந்து ஒரு கட்சி அதை வந்து கீழே பார்க்க போறது யாரும் தொண்டர்கள் யாரும் கேட்க போறது இல்லைன்னு அவங்க நினைக்கலாம். ஆனா ஒரு அதீத உழைப்பை உறிஞ்சுகிற ஒரு ஒரு இது வந்து அரசியல். அதுல வந்து நீங்க வாழ்க்கையவே அடகு வைக்கணும். மற்றது இதுலயாவது நீங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஏதாவது ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் இந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷத்துக்குள்ள இந்த கிரவுண்ட் என்னவா மாறு, யார் யாரோட சேர்வா எல்லாத்தையும் செட் பண்ணி நான் 5 வருஷம் உட்கார்ந்தா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டு போயிருவீங்க இல்லையா? அப்போ வந்து ரொம்ப அதீதமான உழைப்பை உறிஞ்சக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது போல வெளியிலிருந்து ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு வந்தா ஒரு 5 வருடத்துக்கு பிறகுதான் ஏதாவது பதவியோ பொறுப்போ கொடுக்கணும்ன்ற அழுத்தத்தை கீழே இருக்க தொண்டர்கள் தலைமை கொடுக்கணும். அப்பதான் இவங்க உழைச்சதுக்கு உண்டான ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இல்லைன்னா வழக்கம் போல வருவாரு, அவர் அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு. இத்தனை வருஷம் அதிமுக இருந்து இவ்வளவு செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவர் எப்படி திரும்ப திமுகவுக்கு போய் திமுக இருக்க எல்லாத்தையும் என்ன செய்வா போகுது எல்லாமே. அதாவது இந்த 2 மாசம் நமக்கு ஒரே காமெடி தான் நினைக்கிறேன். அங்க போனாரு, இவர் இங்க ஜம்ப் பண்ணி காட்டுவாரு, அவர் அதை பேசினார் இதை நான் அப்படி பேசவே இல்லைன்னு பாரு, இப்படியே திரும்பி திரும்பி பார்த்து நம்ம கழுத்து தான் வலிக்க போகுது. நன்றி சார். நன்றி.